இருக்கிற மலர்லாம் இருக்கிறது போதுடி. ஆமா இருக்கிற மலரே பச்சைக்கா நம்மளுக்கு நிறைய இருக்குதா கூட காணும். எல்லாம் ஒண்ணு ரெண்டு மழை கண்ணிதான் பூத்துதான் வருது தெரியல. அது வேணா பூத்தது பண்ணியே அப்படியா? ஆமா சரிக்கா. அப்ப மலத்தை பார்த்து சொல்லணும்னு சொல்றேன். சொல்லலாமா? அழகா போகலாமே. போயிட்டு ஜாலியா அதுதான் சொல்றத சேர்த்து பத்தி நீரோட போயிட்டு ஜாலியா குளிச்சுட்டு போகலாம். வரமாட்டேக்கா தெரியுமா? எனக்கு தெரியும்க்கா. பாரு அவளுக்கு தெரியுது உனக்கு தெரியல. இல்லக்கா கத்து கொடுக்க மாட்டாக்கா. சொல்லி கொடுக்க தானே. எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க தெரியும். தெரியும் அக்கா உனக்கு தெரியுமா? நான் சின்ன வயசுல ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் முதல்ல நீச்சல் தண்ணி கத்துக்கணும். ஆமா நீ ஆமா சின்னதாக ரொம்ப சின்னது இல்ல ஒரு 6-7 வயசு முதல்ல கத்துக்கணுங்க. தெரியுமா? தெரியும் எனக்கு. அப்ப வர கத்து கொடுக்குறியா? தாராளமா நான் கத்து தரேன். போயிட்டா கூட்டு வந்துடுறேன். புடிச்சு இழுத்துட்டு வரேன். போகலாம் போகலாம். சொல்லிவிட்டு வந்து நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று. மன்னரை பார்க்கணும் நேரமாகிவிட்டது. தண்ணிதாகவும் அதிகமாக இருக்கிறது. அது எடுத்து ஆட்டுக்கு சென்று தண்ணி கொடுத்து விட்டு பிறகு செல்லுகிற மன்னரை பார்ப்பதற்கு யாரோ பெண்கள் இருக்குது. மூச்சு இருக்குது. வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. வாழ்க்கைக்கு தண்ணி எடுத்துருவோம். ஐயோ ஆமா நீங்க யார்? நீங்க எப்படி வந்து எதுக்காக வந்தீங்க? அவசரப்படாத. பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. தவறு தண்ணியில விழுந்துட்டீங்க. நீங்க யாருன்னா எங்க வந்தீங்க? என்னங்க நான் இதே நாட்டோட சேனத்தான். இதே நாட்டு? ஆமாங்க. நீங்க யாரு? நாட்டு இளவரசி.
இளவரசியா? ஆமாங்க. இளவரசியோட இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நான் வெளிநாட்டுல இருந்து போய் தான் நான் வந்திருக்கேன் நானு. அப்படியா? ஆமாங்க. தனிமந்திரி தோழில யாரும் தனிமையா கூட எங்க தோழிகளோட தான் நான் வந்தேன் நானு. அவங்க எங்க போயிட்டாங்க? ஆத்துல அவளுக்கு பயந்து ஓட்டாளுங்க. ஒருவேளை உங்க அப்பாட சொல்ல அவங்க போயிருக்கலாம். கூட்டு வர போயிருப்பா. சரி, எப்படியோ உன் உயிரை வந்து நான் காப்பாத்திட்டேன். ஆமா, நீங்க யாரு, உங்க பேரு என்னங்க? உங்களை நான் பார்த்ததே இல்ல. நானும் இதே நாட்டை சேர்ந்தவன் தான். அப்படியா? உங்க அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவன். என்னுடைய அரண்மனை நீங்க வேலை செய்றீங்களா? என்னுடைய பெயர் கதிரவன். அப்படியா? ஆமாங்க. ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டு யாரு? கோட்டை காவலர் நாகப்பன். அவருடைய மகன் என்னுடைய பேர் கதிரவன். சரிங்க சரிங்க. இருந்தாலும் என்னங்க, என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்துனீங்களே, அது முதல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க. நன்றி வேணாமா? ஏங்க உங்க உயிரை காப்பாத்திட்டே ஒரு வேலை. வாயை மூடுங்க. ஏழைக்குன்னா ஒரு உயிர், பணக்காரனுக்குன்னா ஒரு உயிர் கிடையாதுங்க. கடவுள் கொடுத்த உயிருக்கு பிறகு எனக்கு ரெண்டாவது தடவை எனக்கு நீங்க உயிர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல எனக்கு கடவுள் நீங்க தாங்க. சரி, எப்படி சரிம்மா, நன்றி. வாங்க போலாம். உங்க அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. என்னுடைய அப்பாவை நான் மலர்வனம் போறேன்னு தான் சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் நானு. இங்க என்ன நடந்தது அதுலயே நான் சொல்லிடுவேன். அங்க போயிட்டு மறைக்க மாட்டேன். ஆமாங்க. என்னங்க? இல்ல, உங்க அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. என்ன எதிர்பார்ப்பாரு? ஒண்ணு என்ன எதிர்பார்ப்பாருங்க? என்னெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. அது உங்களுக்கு தான் தெரியும். காலையில நான் சுடு தண்ணி ஊத்திட்டு வந்தப்ப அப்படியே ஓடுற ஒடியார நாட்டு இளவரசிமா, அவங்க கூட தனிமை நின்று பேசணும். 4 பேர் பார்த்தா 4 விதமா பேசுவாங்க. 4 விதமா பேசணும். எனக்கு முன்ன வந்து பேசுவது அப்படின்னா தானே பேச போறேன். இதுல போய் பயப்படாதீங்க. நான் இருக்கேன், தைரியமா இருக்கேன். என்னங்க இருந்தாலும் நான் ஒரு சொல்லு கேளுங்க. சின்ன சிறு வயதுல இருந்து நான் எந்த ஒரு ஆண்மையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆடோரும் பார்த்ததே கிடையாது. ஏன் இன்னும் அவ்வளவு சந்தேகமே கேட்கல? இல்லை, யாருமே பார்த்தது கிடையாது. உங்க அப்பா இருப்பாரு, வேலைக்காரங்க நிறைய பேர். அப்பா வேற, அண்ணன் தம்பிங்க எல்லாம் வேற, ஆம்பளைன்றது வேற. சரியா? சின்ன சிறு வயதுல எந்த ஒரு ஆம்பளை நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆணவரோட நான் பேசுறது கிடையாது. எந்த ஒரு ஆணவர் கைய மேல பட்டதும் கிடையாது. ஆமா, அப்படி இருக்கும்போது முதல்ல பார்த்துட்டு நான் கொடுத்தான். முதல்ல பேசிட்டு கொடுத்தான். முதல்ல உங்க கைய மேல பட்டது உங்க கை தான். அதனால என்ன நீங்க தானே திருமணம் செஞ்சுக்கணும். ஐயோ, நீங்க யாரு? யாரு? நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு ஏடி வைத்தா கூட எட்டாது. இதை நீங்க என்ன தொட்டு தூக்குறீங்க பாத்தியா? அப்ப தெரியும் இவங்க யாரா இருக்கு, உங்களை தொட்டு தூக்குறமேன்னு நினைச்சு பாத்துக்கணும். நீங்க ஆபத்துல யாரு இருந்தாலும் காப்பாத்துவாங்க. வாயை மூடுங்க. ஆபத்துல இருந்து காப்பாதான் இல்லைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் ஒரு செய்ய வேண்டியதா ஒரு உதவிதான். ஆத்துல கடக்கும் போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி போயிருந்திருக்கு. நீங்க எங்க ஏதாவது பாத்தீங்களா? எங்க ஏதாவது தொட்டு தூக்குறீங்களா? தொட்டு இன்னொரு தூக்குவாங்களா? அடிச்சு போகும்போது அழகெல்லாம் ரசிச்சு தூக்குவாங்க. ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியும். வாயை போடுங்க. செத்து போனதை கூட போட்டி பாக்குறது ஆம்பளைங்க. நீங்க அப்படியா பண்றோம்? யாரு எப்படியா தச்சு கட்டி கரையேறி வந்துருவேன் நானு. நீங்க காதலிக்க முடியுமா? எனக்கு திருமணம் செய்ய சொல்ல முடியுமா? முடியாதா? என்னுடைய அரண்மனையில நீங்க வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. என்னுடைய அப்பா பத்தி நீங்க எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டா? நான் என்ன கேட்டாலும் என் தந்தை கடை இல்லாம செஞ்சு வைப்பாருங்க. அவரு அவ்வளவு ஒரு நல்லவர். அவரு நான் ஒரு 7 நாள் சரிபாட்டு என்ன நீங்க திருமணம் செய்யணும் சொல்லணும்னு வச்சுக்க, மறுபடியும் இந்த நீரோட்ல மீது நான் என்னுடைய உயிரை விட்டுடுவோம். நான் தலைவ போட்டுதான் தலைவ போட்டுதான் ஒருத்தர் தொட்டது நான் இன்னொருத்தர் தொட விட மாட்டேங்க. மன்னத்தினால உடம்பு இன்னொருத்தர் தொட்ட விடவே மாட்டேன் நானு. ஆமா. ஐயோ, எப்போது எனக்காக உயிரை விடுவ துணிந்து விட்டுள்ளோம். உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் இன்ப துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன். எனக்கு ஒரு சக்தி செய்து கொடுங்க. சத்தியத்தை ஒத்தாரா வாங்கிக்கிறீங்க. ஆமா, சத்தியம் ஒரு நாட்டு இளவரசி காதிச்சு விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் தாடி வச்சுட்டு சுத்தணும். நீங்க எல்லாம் தாடி வச்சு சுத்த மாட்டீங்க. நாங்க தான் எந்த கல்ல எந்த மருந்து கழிக்க எந்த மரத்துல எந்த கவுத்து போட்டு மாட்டலாம் எங்க காவலாம் நாங்க தான் தெரியும். எந்த ஒரு 89 வந்தாலும் நம்மள விட்டாங்க தெரியுமா?